வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப். ஒரு மனிதனோட ஆயுளை எப்படி கணிக்கிறது? ஒரு ராசி வச்சு கணிக்கிறதா, ஒரு லக்னத்தை வச்சு கணிக்கிறதா, சனியை வச்சு கணிக்கிறதா, இல்லை 8வது பாவத்தை வச்சு கணிக்கிறதா? எல்லாரும் நிறைய பேர் கேட்ட கேள்வி, காமனான கொஸ்டின். எப்படி ஆயுளை கணிக்கிறது? ஒரு சார்ட்டை பார்க்குறோம், 100 வயசு இருப்பாரா, 80 வயசு இருப்பாரா, 70 வயசு? ஏன் நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க, எவ்வளோ வயசு வரைக்கும் நான் இருப்பேன், என் லாஞ்சிவிட்டி எப்படி இருக்குது, ஸோ லைஃப் எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? யாராலையும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுளை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு அஸ்ட்ராலஜில் என்ன பண்ண முடியும்? நம்ம ஓரளவுக்கு ரீடிங் எடுக்கலாம். இயற்கையாக உங்களோட வாழ்க்கை பயணம், வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது எந்த திசையில் மாரக கண்டங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு ரீடிங் எடுக்கலாம். பட் நம்ம இந்த டேட் அந்த டைமில் நீ இறந்து போயிடுவே அப்படின்னு சொல்லணும்னா அது சொல்லவும் கூடாது. அது தர்மமும் கிடையாது. அது கடவுள் தான் நிர்ணயிப்பார். நம்ம செய்கிற புண்ணியங்கள் இருக்குது, நம்ம முன்னோர்கள் செய்கிற புண்ணியங்கள்லாம் இருக்குது. பட் நம்மளால் கணிக்க முடியும். என்ன கணிக்க முடியும்? இது இந்த திசையில் ஒரு கண்டம் இருக்கா, மாரகத்துக்கு உண்டான கண்டம் இருக்கா, ஏதாவது கண்டங்கள்லாம் நெருங்கி வருமா, மரணத்துக்கு நிகரான தசையா அது அப்படின்றத கணிப்போம். சில பேர் சொல்லுவாங்க, செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தா 4வது தசையான சனி தசையில் மாரகம் வருன்றாங்களே, உண்மையா? அது முற்றிலுமான உண்மை கிடையாது. ஸோ சார்ட்டில் அப்படி நான் என்னோட அப்சர்வேஷனில், என்னோட ப்ராக்டிஸில் நான் சொல்கிறேன். ஒரு ஹாரோஸ்கோப் எடுத்து பார்க்குறோம். முதல்ல சனி வலுவாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, ஓரளவுக்கு நட்பு வீட்டில் இருக்காரா, ஆட்சியில் இருக்காரா, அப்போ அங்கே ஒரு டிக் அடிச்சிரும். ஆயில சனி பர்டிகுலராக அந்த ஆயில ஓரளவுக்கு கொடுப்பார். அந்த சனியோடு சேர்ந்து லக்னாதிபதி வலுவாக இருக்காரா. லக்னாதிபதினா உங்களுடைய மூளை, ஒரு ஆபத்து வரதை முன்னாடியே உணர்கிற சக்தியும், ஒரு ஆபத்து வரதுக்கு முன்னாடி தன்னை காப்பாற்றிக்கிற சக்தியும் அந்த மூளை கொடுக்கும். அது வலுவாக இருக்கா. அடுத்த டிக்கு ஆயில ஓரளவுக்கு மேக்ஸிமத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் பரம்பரை ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அவங்கவுங்க பரம்பரையில் அப்பா, தாத்தா, முன்னோர்கள் எல்லாம் எவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு அடுத்து அந்த ஹாரோஸ்கோப்பில் 5th ஹவுஸ் பிளானட், 5ஆம் இடத்துக்கு அதிபன். அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது அவங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியம். அதே மாதிரி அவங்க எவ்வளோலாம் புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அந்த 5ஆம் இடம் என்ன இருக்குது, சாயாகிரகங்கள்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கா, ஒரு நோய் இல்லாத வாழ்வாங்களா, மன நிம்மதியோடு வாழ்வாங்களா, அந்த 5th ஹவுஸை காமிக்கும். அந்த 5ஆம் இடத்தை பொறுத்து அவங்களுக்கு ஆயுள் எவ்வளோ தூரம் அது இன்னும் வலுப்படுத்தும். ஏன்னா புண்ணியங்கள்லாம் காப்பாற்றும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ராசிநாதன் அந்த ராசிக்கு அதிபதியார், அவர் நல்லா இருக்காரா, தேக புஷ்டியோட, தேக சுகத்தோட, சமயோகிர புத்தியோட தன்னோட ஆயுளை விருத்திப்படுத்திட்டு போவாரா, அந்த ராசிநாதன். ஸோ இந்த காம்பினேஷனோட இப்போ தான் நம்ம 8ஆம் இடத்துக்கே வரும். 8th ஹவுஸ் லார்டு எப்படி இருக்காரு? 8th ஹவுஸ் லார்டு நீச்சமாகி அது டோட்டலாகவே வீணாக போயிடுச்சு அப்படின்னா தான் அந்த 8ஆம் இடம் கண்டத்தெல்லாம் கொண்டு வரும். அதே மாதிரி 8th ஹவுஸ் 8ஆம் இடம், லக்னத்துலேருந்து 8ஆம் இடம், லக்னத்துலேருந்து 8க்கு அதிபன், லக்னத்துலேருந்து 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல தோஷமே கிடையாது. கேது இல்லை, ராகு இல்லை, அது இல்லை, இது இல்லை, சுத்தமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குரு பார்வை வேற விழுந்திருக்கு. அப்போ அந்த 8ஆம் ஸ்தானத்தை ஸ்தான பலம்னு சொல்கிறோம். ஸ்தான பலம்னா இவனுக்கு ஆயுள் கெட்டிப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டெல்லாம் இல்லை. இப்படி எல்லா கால்குலேஷனையும் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் ஜனனம் எடுத்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நடக்குது, அந்த தசை மாரக தசையா. மாரக தசைனா 2, 7 மாரக திசைகள், மரணத்துக்கு நிகரான கண்டங்களை கொண்டு வரக்கூடிய திசைகள். அந்த மாரக திசைகள் நடக்குதா? சப்போஸ் 2ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துதா, சப்போஸ் 7ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துதா, அது மாரகத்தை கொடுக்குற வாய்ப்பு இருக்கா? இப்படி கால்குலேட் பண்ணாதான் உங்கள் ஆயுள் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நிறைய சார்ட்டை பார்த்துருக்கேன். சில பேருக்கு அலர்ட் கொடுப்போம், இது கொஞ்சம் மோசமாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலைஸ்டு என்ன பண்ணலாம். சார்ட்டை பார்த்தா ரொம்ப மோசமான காலம் நகர்ந்துட்டு இருக்கும். கோச்சார பலனும் ஒஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபேமிலி ஹாரோஸ்கோப்னு ஒன்று வரும். மனைவி, பிள்ளைகள், அவங்களுக்கு ஏதாவது இந்த கர்ம காரியங்கள் செய்கிற மாதிரி நேரம் வந்ததுன்னா அப்போ அந்த கண்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மாரகம் ஏற்படும். அதனால் யாராலையும் ஒருத்தரோட மரணத்தை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. பட் நமக்கு கூடுமான வரைக்கும் ரீடிங் எடுக்கலாம். ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்குது, ஒரு ஆபத்தான காலம் போயிட்டுருக்கு, ஒரு கண்டமான காலம் போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாரி சார்ட்டில் சனி அங்கே ஸ்ட்ராங்காக நின்றுட்டார், லக்னாதிபதி வலுவாக நின்றுட்டார், 8ஆம் இடம் கண்டம் எதுவும் இல்லைன்னா காப்பாற்றி கொண்டு போகும், இன்னும் ஃபார்வர்டில் போகும். இன்னொன்று அடுத்த தசையை பார்ப்போம், ஃபியூச்சர் தசா. கரண்ட் பீரியட் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்த பீரியடு. கரண்ட் பீரியடை விட அடுத்த பீரியடில் அவர் வாழணும், அவருக்கு ஏதோ ஒரு வேலைலாம் இருக்குன்னு இருந்தால் அந்த கரண்ட் பீரியடை தப்பிக்க வச்சிரும். இதுதான் ஆயிலை நம்ம கணிக்கிற விதம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த கைரேகைகளை கேட்பாங்க. இந்த ஆயில் ரேகைன்னு சொல்கிறாங்களே, இங்கே போய் முடியும் போது பாதியிலே கட் ஆகிடுச்சுன்னா ஆயில் பாதியிலே கட் ஆகிடுமா? அப்படி பாதியிலே கட்டான நிறைய பேர் நிறைய நாள் இருக்காங்க. முழுமையாக சேர்ந்தவங்களும் சில பேர் இறந்துருக்காங்க. அது ஆயிலோட கணிப்பை விட லைஃப்பில் அவங்க
ஒரு நிம்மதியான, ஆரோக்கியமான, சந்தோஷமான, ஒரு உற்சாகமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களா, அந்த பயணத்தை தொடர்றாங்களா, இல்லை போராடி வாழ்கிறாங்களா, அதுதான் அந்த லைனோட இண்டிகேஷன். அது ஆயிலுக்கும் ஒரு பார்ட்டி எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ஆயிலை பற்றி என்னால் முடிஞ்ச ஒரு கிளாரிட்டியை கொடுத்தேன். இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்க்குறேன். அது இன்னும் பெட்டராக எப்படி பண்ண முடியும்னு யோசிப்போம். தேங்க்யூ. lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம தொடர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் கேட்டாங்க, இந்த கையில் ஜாதகம்லாம் எழுதி கொடுப்பீங்களான்னு. இப்போ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கில் அழகாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை கணிச்சு உங்கள் நட்சத்திரத்தை, உங்கள் ராசியை, உங்கள் நட்சத்திர பாதத்தை, உங்களுடைய லக்னத்தை திருக்கணித பஞ்சாங்க முறையில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த ஊர் எல்லாத்தையும் கணிச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில் கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கு மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு டீமையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யாருக்கும் அந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அண்ட் ஆல் அதர் சர்வீஸ் lifehoroscope.in ஆட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், என்ன சர்வீஸ் தேவையோ யூஸ் பண்ணிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். வணக்கம்.